பிரணாம் கூடாரத்திலிருந்து கழுகுகள் ஒன்று கூடும் கடிதம். உலகம் முழுவதும் உள்ள அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள். கொரியா, ஜப்பான், சிங்கப்பூர், வியட்நாம், கம்போடியா, மலேசியா, ஜாவா, பிஜி தீவுகள் மற்றும் தென்கிழக்கு ஆசியாவில் உள்ள அனைத்து தீவுகள், பசிபிக் பெருங்கடலில் பப்புவா நியூ கினியா மற்றும் ஆஸ்திரேலியா முழுவதும். நான் குழந்தையாக இருந்தபோது எனது பழைய இல்லமான நியூசிலாந்தில் உள்ள எனது கிவி சகோதர சகோதரிகளுக்கு சிறப்பு வாழ்த்துக்கள். வெலிங்டன் மேற்கு தீவுக்கு அருகில் மிராமரில் உள்ள அந்த மீன் மற்றும் சிப்ஸை நான் நிச்சயமாக இழக்கிறேன். காலை வணக்கம். இது ஜூலை 13, 2024. கிறிஸ்துவின் தேர்ந்தெடுக்கப்பட்ட மனவாட்டிகளாகிய உங்களைப் போலவே அவர்களில் ஒருவராக இருப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லா அவ்விசுவாசத்திலிருந்தும் பிரிந்து விட்டீர்களா? நீங்கள் எப்போதும் உங்கள் போதகரிடம் ஆலோசனை கேட்கிறீர்களா? அல்லது டேப்பில் உள்ள எல்லாவற்றுக்கும் ஆமேன் சொல்கிறீர்களா? மத குருமார்களும் பாமர மக்களும் ஒவ்வொரு யுகத்திலும் வழி தவறி செல்கிறார்கள். அந்த உண்மை உங்களுக்கு தெரியுமா? நான் என்ன சொல்கிறேன் அல்லது சபை என்ன சொல்கிறது அல்லது போதகர் என்ன கூறுகிறார் என்பது முக்கியமில்லை. தேவன் தனது தீர்க்கதரிசி மூலம் டேப்பில் என்ன கூறினார் என்பது மட்டுமே முக்கியம். ஒளிநாடாக்களில் நம்மிடம் ஏராளமான உணவுகள் உள்ளன. நாம் ஒரு கடையில் உள்ள கன்றுகளைப் போல கொழுமையாக இருக்கிறோம். இப்போது உங்கள் வீட்டை டேப் சபையாக ஆக்கி அவரை கேட்க வேண்டிய நேரம் இது. இந்த வீடியோ கடிதத்தின் உள்ளடக்கங்களை நீங்கள் விரும்பினால் மற்ற விசுவாசிகளுடன் வாட்ஸ்அப்பில் இணைப்பை நகலெடுத்து பகிரவும். நீங்கள் எங்கு நிற்கிறீர்கள் என்பதை அவர்களுக்கு தெரியப்படுத்துங்கள். இப்போது ஜெஃபர்சன்வில், இந்தியானாவில் சகோதரர் ஜோசப் பிரணாம் எழுதிய கழுகுகள் ஒன்று கூடும் கடிதத்தை இப்போது நாம் படிக்கப் போகிறோம். அன்புள்ள வெட்கப்படாத மனவாட்டிகளே, இன்று போல் ஒரு காலமோ மக்களோ இருந்ததில்லை. நாம் அவரில் இருக்கிறோம். அவர் நமக்காக வாங்கிய அனைத்திற்கும் வாரிசுகள். அவர் தம்முடைய பரிசுத்தத்தை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார். அவரில் நாம் தேவனுடைய நீதியாக மாறும் வரை நாம் அவருடைய மனவாட்டிகளாக இருப்போம் என்ற தெய்வீக நீதியின் மூலம் அவர் நம்மை முன்னறிவித்தார். அவர் நம்மை தேர்ந்தெடுத்தார். நாம் அவரை ஒருபோதும் தேர்ந்தெடுக்கவில்லை. நாம் சொந்தமாக வரவில்லை. அது அவர் தேர்ந்தெடுத்தது. இப்போது அவர் தம்முடைய வார்த்தையின் முழு வெளிப்பாட்டை நம் இருதயத்திலும் உள்ளத்திலும் வைத்திருக்கிறார். நாளுக்கு நாள் அவர் தம்முடைய வார்த்தையை நமக்கு வெளிப்படுத்துகிறார். அவருடைய ஆவியை நம்மீது ஊற்றுகிறார். அவருடைய ஜீவியத்தை நம்மில் வெளிப்படுத்துகிறார். அவருடைய மனவாட்டிகள் அவருடைய பரிபூர்ண சித்தத்திலும் அவருடைய திட்டத்திலும் அவருடைய வார்த்தையுடன் தங்கி அவருடன் குரலை கேட்பதின் மூலம் அவர்கள் இருதயங்களில் அதிகமாக நங்கூரமிடப்பட்டதில்லை. தேவனின் அன்பும் இந்த செய்தியும் நம் இருதயங்களை நிரப்புகிறது. அது குமிழ்கிறது. நாம் இப்போது கேட்ட ஒரு மேற்கோளை கேட்கவோ, பேசவோ, கூட்டுறவு கொள்ளவோ அல்லது எளிமையாக பகிர்ந்து கொள்ளவோ, தேவனை புகழ்வதற்கோ வேறு எதுவும் இல்லை. நாம் பாலைவனத்தின் பின்புறத்தில் உள்ள மோசேயைப் போல இருக்கிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவனுடன் நாம் நேருக்கு நேர் நடந்தோம். மேலும் குரல் நம்மிடம் பேசுவதை காண்கிறோம். சரியாக வார்த்தை மற்றும் இந்த மணி நேர வாக்குறுதியுடன் அது நமக்கு ஏதோ செய்தது. நாம் அதில் வெட்கப்படவில்லை. அதை உலகுக்கு அறிவிக்க விரும்புகிறோம். கர்த்தராகிய இயேசு இந்த நேரத்தின் செய்தி என்றும் நாம் அவருடைய மனவாட்டி என்றும் விசுவாசிக்கிறோம். அவர் தம்முடைய வார்த்தையால் நம்மை பலப்படுத்தினார். இதில் சந்தேகத்தின் நிழல் இல்லை. இது தேவன் வழங்கிய வழி. தேவன் தம்முடைய வார்த்தையை பற்றிய எண்ணத்தை ஒருபோதும் மாற்றுவதில்லை. அவர் தனது மனவாட்டிகளை அழைக்க தனது 7வது தேவதூதரை தேர்ந்தெடுத்தார். பின்னர் அவரது வார்த்தைக்கு ஏற்ப அவளை வைத்து கொண்டார்.
அவரையும் அவருடைய வார்த்தையையும் தவிர இந்த ஜீவியத்தில் எதுவும் இல்லை. நாம் அதை போதுமான அளவு பெற முடியாது. இது நமக்கு உயிரை விட மேலானது. சர்வ வல்லமையுள்ள தேவனின் சுவிசேஷமும் வல்லமையும் முன்னெப்போதும் இல்லாத வகையில் உலகம் முழுவதும் பரவியுள்ளது. வார்த்தை இப்போது மணவாட்டிகளின் கைகளிலும் காதுகளிலும் உள்ளது. தேவன் ஒரு மணவாட்டியை அழைக்கும் போது, பிசாசு ஒரு சபையை அழைக்கும் போதும் பிரிக்கும் நேரம் இப்போது நடைபெறுகிறது. நாங்கள் உம்மையும் உமது வார்த்தையையும் நேசிக்கிறோம் தேவனே. நாம் போதுமான அளவு பெற முடியாது. நாங்கள் தினமும் உமது வார்த்தையின் முன்னிலையில் அமர்ந்து படித்து உமது சீக்கிரம் வருவதற்காக தயாராகி வருகிறோம். பிதாவே, அது மிகவும் நெருக்கமாக இருக்க வேண்டும். அதை நம்மால் உணர முடிகிறது. தேவனே, மிகுந்த எதிர்பார்ப்புடன் காத்திருக்கிறோம். பிதாவே, நாம் இன்னும் நேர்மையாக இருப்போம். மீண்டும் நமது உறுதிமொழிகளை புதுப்பிப்போம். உமது வார்த்தையில் உள்ள விசுவாசம் எங்கள் இருதயத்தில் எரிந்து கொண்டிருப்பதை நாங்கள் அறிவோம். எல்லா சந்தேகங்களையும் நீக்கி விட்டீர்கள். உங்கள் வார்த்தையை தவிர வேறு எதுவும் இல்லை. நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். உலகிற்கு சொல்ல நாங்கள் வெட்கப்படுவதில்லை. நாங்கள் உங்கள் ஒளிநாடா மணவாட்டிகள். இந்த ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணிக்கு ஜெஃபர்சனின் நேரப்படி இந்த செய்தியை கேட்க உலக மக்களை எங்களுடன் கேட்கும்படி அழைக்க விரும்புகிறோம். வெட்கப்படுதல் 65-0711 சகோதரர் ஜோசப் பிரணாம். பரிசுத்த மார்க்கு 8ஆம் அதிகாரம் 34 முதல் 38 வரை. பின்பு அவர் ஜனங்களையும் தம்முடைய சீஷர்களையும் தம்மிடத்தில் அழைத்து, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாகவும் சுவிசேஷ நிமித்தமாகவும் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்கிறான். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆகாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். ஆதலால் விபச்சாரமும் பாவம் உள்ள இந்த சந்ததியில் என்னை குறித்து என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுவானோ அவனை குறித்து மனுஷகுமாரன் தமது பிதாவின் மகிமை பொருந்தினராய் பரிசுத்த தூதர்களோடும் கூட வரும்போது வெட்கப்படுவார் என்றார். அடுத்த முறை வரை தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மேலும் ஷாலோம். www.branham.org www.branhamtabernacle.org www.svfellowship.info